தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தொடர்பான செய்திகளை தற்போது பார்ப்போம். திருப்பூர் கோல்டன் நகரில் உள்ள திருப்பூர் மணிமாறன் திடலில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்றார். இதில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது உள்ளதா என கேள்வி எழுப்பும் நிலை உள்ளதாக விமர்சித்தார். முன்னதாக மறைந்த மொழிப்போர் தியாகிகளின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்கின்ற அளவுக்கு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் தமிழகத்தில் இன்றைக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மொழியை வைத்து தமிழ் 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 என்று சொல்லி தமிழ் மொழியை வைத்து ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இன்றைக்கு உலக பணக்காரனுடைய வரிசைக்கு வந்திருக்கிறது. அந்த குடும்பம் தான் கருணாநிதியினுடைய குடும்பம், மு.க. ஸ்டாலினுடைய குடும்பம். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் கவரப்பேட்டையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் சிறப்புரையாற்றிய அவர், காங்கிரசும் திமுகவும் இணைந்துதான் நீட்டை கொண்டு வந்த நிலையில் தற்போது விடிய அரசு நீட்டை ஒழிப்பதாக கூறி நாடகமாடி வருவதாக குற்றம் சாட்டினார். திமுகவும் காங்கிரசும் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். இந்த நீட் என்று உங்களுக்கு தெரியும். இப்ப போய் பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா போடுற முதல் கையெழுத்து அபாலிஷன் ஆஃப் நீட் என்று பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற கருணாநிதியினுடைய ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி சொன்னார். என்னாச்சு, இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீட்டை ரத்து செய்ய முடிஞ்சுதா? ரத்து செய்ய முடியல. கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நல்லூரில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பொய்யான வாக்குறுதிகளை கூறி அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்ததாக விமர்சித்தார். பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சொன்னதையெல்லாம் செய்யவில்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஊதியை தருவோம் என்று சொன்னார்கள். தந்தார்களா என்பதை நீங்கள் ஐடி விங்கினுடைய கேள்விகளாக வையுங்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக ஆக்கப்படுவோம் என்று சொன்னார்கள். அது ஆக்கப்படவில்லை. அதையெல்லாம் நீங்கள் பரப்பலாம். அதே போன்று மகளிர்கள், இன்றைக்கு ஆதி திராவிட சகோதரிகள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி கட்சியின் தேர்தல் பிரிவு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் விடியா திமுகவின் தரம் என்ன என்பது தெளிவாக தெரிகிறது என விமர்சித்தார். பொன்முடி ஏற்கனவே நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டு தீர்ப்பை தண்டனையை மேல்முறையீட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களே தவிர அவர் குற்றவாளி என்பதை உறுதி செய்திருக்கிறது நீதிமன்றம். அவர் இன்னைக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்து தேர்தல் நடத்துகிற இடத்திற்கு நியமனம் செய்யப்படுகிறார் என்று சொன்னால், இந்த கட்சியை நடத்துகிற ஸ்டாலினுடைய தகுதியையும் அவருடைய மனநிலையும் இந்த நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சை கீழவாசல் ஆட்டுமந்தை தெரு பகுதியில் மத்திய மாவட்ட மாநகர மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் ஆர். காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மத்திய மாவட்ட செயலாளர் மா. சேகர் உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.